இந்த மக்காசிதை வரைவிலக்கணப்படுத்துகின்ற நேரத்தில் இந்த இப்போ நான் சொன்ன இந்த அறிஞர்கள் ரைசூனியோ அல்லது லியூபியோ அல்லது கஹ்தானியோ போன்ற இந்த ஆக்கள் வரைவிலக்கணப்படுத்தி அதை ஒரு அலமன் லிஃபன்னின் முஅய்யன் என்று சொல்கிற இந்த வடிவத்தில் வரைவிலக்கணப்படுத்தின ஒரு கொண்டு இருக்கு. இந்த வடிவம் இல்லாமல் ஒரு வேறொரு கருத்து அந்த கண்ணோட்டத்தில் மக்காசிதை வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையும் நவீன காலத்துக்குள்ளால இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான இன்னொரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறை கிட்டத்தட்ட மக்காசிதனுடைய அபஆதுகளை பேசுகின்ற அணுகுமுறை. அதனுடைய அபஆதுகளை மையப்படுத்தி அந்த மக்காசித் என்று சொன்னா என்ன என்று விளங்கப்படுத்துகின்ற அணுகுமுறை. மக்காசிதுக்கு நாங்க இப்போ ஒரு வசனமாக வரைவிலக்கணம் சொல்லலாம். மக்காசித் என்று சொல்றது உண்மையிலே எந்த பரிமாணங்களை குறிக்கும், என்னென்ன பரிமாணங்கள் அது பேசப்படுகிறது என்று சொல்ற அந்த பரிமாணங்களை அடையாளப்படுத்துறதன் ஊடாக மக்காசித் என்று சொன்னால் என்ன என்று விளங்கப்படுத்துகின்ற இன்னொரு அணுகுமுறை. அதை நாங்க சொல்லுவோம் இந்த அபஆத் புஅத் என்று சொல்றது ஒரு பரிமாணம். அந்த பரிமாணங்களை விளங்கப்படுத்துவதன் ஊடாக மக்காசிதனுடைய பொருள் இதுதான் என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்ற அணுகுமுறை. அதை வரைவிலக்கணப்படுத்துறதுல உள்ள ஒரு முக்கியமான இன்னொரு அணுகுமுறை. இந்த விஷயத்துல நாங்க முக்கியமாக இப்படி சிலரை அடையாளம் காட்டு. இந்த 4 பேர் இந்த வகையில கொஞ்சம் இந்த கருத்தை அணுகியிருக்கிறார்கள். ஒன்று தாஹா அப்துல் ரஹ்மான், அடுத்தது அப்துல்லா பின் பையா, அடுத்தது தாஹா ஜாபிர் அல் அமானி, அடுத்தது ஜாசரோதா. இந்த 4 பேருடைய அணுகுமுறையும் மிச்சம் முக்கியமானது. அதை கொஞ்சம் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம், மிச்சம் விரிவாக பார்க்கறதுக்குரியதல்ல. தாஹா அப்துல் ரஹ்மானுடைய அப்ரோச் உண்மையிலே மிச்சம் டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். அவர் சொல்லுவார் என்னன்னா, மக்காசித் என்று சொல்றது நாங்கள் விளங்கணும். இந்த அடிப்படை சொல் கசத என்ற சொல். இந்த சொல்லினுடைய எதிர்பொருள் என்ன, எதிர்பொருளை மையப்படுத்தி மக்காசித் என்று சொல்கின்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்க இயலும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். கசத என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து அவர் சொல்லுவார். 3 பிரதானமான எதிர்கருத்துக்கள் இருக்கின்றன. லகா என்ற சொல், லகா எல்ஹு என்று சொல்றது. அடுத்தது அவர் சொன்னார் சஹா யஸ்ஹு. அடுத்தது லஹா எல்ஹு என்று சொல்ற இந்த 3 சொற்களும் கசத என்ற சொல்லுக்கான எதிர்கருத்தை குறிக்கின்ற 3 சொற்கள். இவர் சொல்லுவார் என்றால் அந்த எதிர்கருத்துல நின்று நாங்க கசத என்ற சொல்லுக்கான அந்த மிகச்சரியான கருத்து என்ன என்றதை புரிஞ்சு கொள்ளையிலும் என்று சொல்லுவார். லகா என்று சொல்ற நேரத்துல அது என்ன கருத்து, சர்ஃபுத் தலாலா அல்லது அல் ஹுலு மினல் ஃபாயிதா, அதாவது பிரயோசனம் அற்று இருத்தல், பயனற்று இருத்தல் என்று சொல்றது தான் லகா என்று சொல்றது, பயன் இல்லாமல் இருத்தல். அல்லது சர்ஃபுத் தலாலா, அது எந்த ஒன்றையும் குறிக்காமல் இருத்தல் என்று சொல்றது. அப்போ எந்த ஒன்றையும் குறிச்சு காட்டுது இல்லை என்று சொன்னா அப்ப அங்க பிரயோசனம் ஒன்று இல்லை, பயன் இல்லை. அந்த கருத்து லகா என்று சொல்றது. இது லகா என்ற சொல்லுக்கான மொழி கருத்து. அப்படியாக இருந்தால் இதனுடைய எதிர்பொருள் என்ன? எதிர்பொருள் ஹுசூலுல் ஃபாயிதா அல்லது அக்து தலாலா, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த கருத்தை தெளிவாக சுட்டி காட்டுதல், கருத்தை குறித்து காட்டுதல் என்று சொல்றது, அல்லது ஒரு பயன் பெற்றுக் கொள்ளப்படுதல் என்று சொல்றது. அதான் அதனுடைய அப்ப எதிர்க்கிறது. அப்ப கசத என்று சொல்ற நேரத்துல ஒரு கருத்து தெளிவாக குறித்து காட்டப்படுதல் என்று சொல்றது, அல்லது பயன் பெற்றுக் கொள்ளப்படுதல் என்று சொல்றது. அப்ப கசத என்று சொல்றதன் ஊடாக நாங்க விளங்குகின்ற கருத்து அக்து தலாலா அல்லது ஹுசூலுல் ஃபாயிதா என்று சொல்லுவார். அப்ப இத அவர் சொல்லுவார் என்றால் மக்காசித இப்படி ஒரு 3 அடிப்படைகளை நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்று சொல்லுவாரு. அல் மக்சூத் அத் தலாலி, அடுத்தது அல் மக்சூத் அஷ்ஷுஊரி, அடுத்தது அல் மக்சூத் அல் கியமி. இப்படி இந்த 3 அபஆதுகள்ல நாங்க அதை விளங்கணும் என்று சொல்றதுதான் அவர் சொல்றது. இந்த 3 அபஆதுகளையும் எப்படி விளங்கணும் என்றால் இந்த அடிப்படையில் விளங்கணும். அதாவது கசத என்ற சொல்லினுடைய எதிர்பொருள் என்ன, அந்த எதிர்பொருள்ல நின்று நாங்கள் இந்த 3 அபஆதுகளையும் மக்காசிதுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுவார். அப்ப அதுல முதலாவது இந்த லகா என்று சொல்றது. லகா உடைய அந்த கருத்து என்ன, சர்ஃபுத் தலாலா அல்லது அல் ஹுலு மினல் ஃபாயிதா. அப்ப அதனுடைய எதிர்கருத்து என்ன என்றால் ஒரு கருத்தை குறித்து காட்டுதல் என்று சொல்வது,
அதே மாதிரி ஒரு பயனை அடைந்து கொள்ளுதல் என்று சொல்றது. இதை இவர் சொல்லுவார் என்னென்றால் இது அல் மக்சூத் அத்-தலாலி, அதாவது மகாசித் என்று சொல்றதனுடைய ஒரு பரிமாணம் என்ன என்று சொன்னால் நுசூசுகள் எங்களுக்கு எதனை குறித்து காட்டுகிறது என்று சொல்றது மகாசிதனுடைய ஒரு பரிமாணம். அவர் சொல்றார் நாங்க எதை மகாசித் என்று சொல்லுவோம், எது மக்சத் என்றால் அந்த நஸ்ஸிலிருந்து அந்த நஸ் நேரடியா குறிச்சு காட்டுற கருத்து என்ன, அந்த நஸ்ஸிலிருந்து நேரடியாக நாங்க பெற்றுக்கொள்ற பயன் என்ன, என்ன என்ன பயன். ஒரு நஸ்ஸை நாங்க எடுத்தோம்னா அதுல இருந்து நாங்க எதை பெற்றுக்கொள்கிறோம், எந்த பயனை நாங்க அடைஞ்சு கொள்கின்றோம் என்று சொல்றது அது ஒரு மக்சத் அவர் சொல்றார். அப்ப அதை அவர் இந்த சொல்லில் இருந்து புரிந்து கொண்டார். இந்த லகா என்ற சொல் அதனுடைய எதிர்பொருள் என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட கருத்தை குறித்து காட்டுதல், ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு பயனை கொண்டு வருதல் என்று சொல்றது. அப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கிற குர்ஆனும் சரி சுன்னாவும் சரி அதனுடைய நஸ்ஸுகள் இருந்து நாங்க என்ன நேரடியான பயனை பெற்றுக் கொள்கிறோம், உடனடியாக எதனை அந்த நஸ்ஸுகள் குறித்து காட்டுகின்றன அது அல் மக்சூத் தலாலி. அப்ப அது அந்த நுசூஸ்ல இருந்து நாங்க எதனை பெற்றுக்கொள்கின்றோம் சொல்றது மக்காசிதுகள் ஒரு பரிமாணம் என்று சொல்லி அவர் விளங்கப்படுத்துவார். இரண்டாவது விஷயம் சஹா யஸ்ஹு என்று சொல்றது. இந்த சஹா என்று சொல்றதனுடைய கருத்து அவர் சொல்லுவாரு, அதாவது ஃபிக்தானு தவஜ்ஜுஹ் அல்லது அல் வுகூஃப் ஃபின் நிஸ்யான், ஒன்று மறதியில் விழுதல், மறந்து போதல், அல்லது அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுது. ஃபிக்தானு தவஜ்ஜுஹ் நாங்க எதை நோக்குறோம், எதை ஃபோக்கஸ் பண்றோம் அது இல்லாமல் போகிறது. அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் போதல் என்று சொல்றதும் இந்த அல் வுகூஃப் ஃபின் நிஸ்யான் தான். இன்னொரு வகையில் அது மறந்து போதல் என்று சொல்றது. அப்ப அந்த வகையில நாங்க இதனுடைய எதிர்கருத்தை எடுத்தோம் என்று சொன்னா என்ன பொருள், ஹுசூலு தவஜ்ஜுஹ், அப்ப அந்த ஃபோக்கஸ் வருதல் என்று சொல்றது, அல்லது அல் குரூஜ் மினன் நிஸ்யான் மறதியிலிருந்து வெளியே வருதல். அப்ப மறதியிலிருந்து வெளியே வந்தா எங்களுக்கு ஃபோக்கஸ் வந்துடும், எது என்று சொல்றது வந்துடும். அப்ப இது கஸ்த் என்று சொல்றதனுடைய கருத்து, அந்த ஃபோக்கஸ் வருதல். இத அவர் சொல்லுவார் அல் மக்சூத் அஷ்-ஷுஊரி, எங்கட நாட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மக்சத், எங்கட உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட மக்சத் பரப்பு. மகாசித் என்று சொல்லி நாங்க எதை சொல்லுகின்றோம் என்று சொல்றதுல எங்கட உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஷாத்திபி இதைத்தான் சொன்னாரு, மகாசிதுல் முக்கல்லப் என்று சொல்லி. அதாவது அந்த ஒரு வேலையை செய்யற நேரத்துல அந்த முக்கல்லப் எதை நாடுகின்றார் என்று சொல்றது. அந்த குறிப்பிட்ட மனிதர் ஒரு வேலை செய்கிற நேரத்துல அவர் எதை நாடுகின்றார் என்று சொல்கின்ற விஷயம். அது அப்ப அவருடைய நீயத் சார்ந்தது, அவருடைய உணர்வு சார்ந்தது அந்த அந்த பகுதி. அப்ப அது அல் மக்சூத் அஷ்-ஷுஊரி அல்லது அந்த பகுதி சார்ந்தது. அப்ப மகாசித் என்று சொல்றது நஸ்ஸினூடாக நாங்க புரிந்து கொள்கின்ற கருத்து என்ன என்று சொல்வ அப்படியான ஒரு பரிமாணத்திலேயும் மகாசித் இருக்கிறது. திரும்ப அதை மேற்கொள்ளுகின்றவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, மேற்கொள்ளுகின்றவன் என்ன எதனை எதிர்பார்க்கின்றான் என்று சொல்றதும் மக்காசிதனுடைய இன்னொரு பரப்பு என்று சொல்லி அவர் சொல்வார். மூன்றாவது பரப்பு என்ன, அது அல் மக்சூத் அல் கியமி. அதை அவர் சொல்வார் என்றால் இந்த சொல் லஹா யல்ஹு என்று சொல்கின்ற அந்த சொல். இது என்ன கருத்து அவர் சொல்வார் என்றால் லஹா என்று சொல்றது அல் குலு அனில் கரத் அஸ்-ஸஹீஹ், சரியான நோக்கம் இல்லாமல் போதல் என்று சொல்றது. அல் குலு அனில் கரத் அஸ்-ஸஹீஹ் வ கியாமுல் பாஇத் அல் மஷ்ரூ, அதாவது அனுமதிக்கப்பட்ட அந்த தூண்டுதல் இல்லாமல் போதல், அதாவது சரியான நோக்கம் அற்று போகின்ற நிலைமை. நோக்கம் என்ன என்று சொல்றது அற்று போகின்ற நிலைமை தான் இந்த லஹா என்று சொல்றதனுடைய கருத்து. அப்ப இதனுடைய எதிர்மறையான பொருள் என்ன என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால் ஹுசூல் அல் கரத் அஸ்-ஸஹீஹ், கஸத என்று சொன்னால் ஹுசூல் அல் கரத் அஸ்-ஸஹீஹ், அதாவது சரியான நோக்கத்தை நாங்க அடைந்து கொள்ளுதல் என்று சொல்றது. இது இந்த இடத்துல மக்சூத் அல்ல மதுமூன் எடுத்த வருமா, அல் மதுமூன் அத்-தலாலி, அல் மதுமூன் அத்-தலாலி, மதுமூன் அஷ்-ஷுஊரி, அல் மதுமூன் அல் கியமி. அப்ப இதுதான் நாங்க மக்காசித் என்று சொல்றதுல எல்லாரும் பேசுகின்ற அடிப்படையான அந்த பரிமாணம் இதுதான். அதாவது நோக்கம் என்ன என்று சொல்றது, நோக்கத்தை நாங்க அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட எந்த செயலாளர் ஒரு ஹுக்மா இருக்கையிலும் ஒரு நஸ்ஸா இருக்கையிலும் எந்த விஷயமா அது நோக்கம் என்ன என்று சொல்றது. கஸத என்று சொல்றதுல சரியான நோக்கத்தை அடைந்து கொள்ளுதல் என்று சொல்றது ஒரு பரப்பு, ஒரு கருத்து.
அப்ப அந்த வகையில மகாசித் என்று சொல்றதனூடாக நாங்க புரிஞ்சு கொள்ற இன்னொரு பரிமாணம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்கின்ற பகுதி. அப்ப ஒரு பரப்பு, ஒரு பரிமாணம் மகாசித் என்று சொல்றதுல அந்த அதாவது நஸ் குறித்து காட்டுகின்ற கருத்து என்று சொல்கின்ற ஒரு பரப்பு ஒன்று இருக்கிறது. திரும்ப அதனை மேற்கொள்ளுகின்றவனுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்கின்ற இன்னொரு பரப்பு ஒன்று இருக்கிறது. அடுத்து அந்த செயலினுடைய நோக்கம் என்ன என்று சொல்கின்ற மூன்றாவது ஒரு பரப்பு ஒன்று இருக்கிறது. இந்த மூன்று பரப்புலையும் மக்காசித் என்று சொல்றது வர முடியும் என்று சொல்லி தாஹா அப்துல் ரஹ்மான் அதை விளங்கப்படுத்துவார். அப்ப அதை அவர் சொல்லுவார் என்றால் மக்காசித் என்று சொல்ற இந்த மூன்று மதாமீன் கொண்டது. மதுமூன் அத்தலாலி, மதுமூன் அஷ்ஷூரி, மதுமூன் அல் கியமி. கியம் என்று சொல்றதுதான் அவர் அந்த நோக்கம் என்று சொல்லி குறிப்பிட்டார். அப்ப இங்க இவரும் மகாசித வரைவிலக்கணப்படுத்த தான் வந்தார். மகாசித் என்று சொல்றது என்ன என்று சொல்றதை விளங்கப்படுத்த தான் வந்தார். ஆனா அடுத்த அதிகமானவர்கள் மகாசித இந்த கருத்துல தான் விளங்கப்படுத்தினார். இந்த நோக்கம் என்ன என்று சொல்கின்ற அந்த பாயிண்ட்ல நின்றுதான் அதை விளங்கப்படுத்தினார். ஆனா இவர் சொல்றார் என்றால் அது ஒரு பரப்பு, மக்காசித் சொல்றதனுடைய ஒரு பரிமாணம். ஆனா மக்காசித் என்று சொல்ற அந்த பரிமாணம் கொண்டது மட்டும் அல்ல. மக்காசித் என்று சொல்றது அது இந்த ஷுஊர் சார்ந்த பரிமாணம் ஒன்றும், ஒரு ஆளினுடைய எதிர்பார்ப்பு சார்ந்த பரிமாணம் ஒன்றும் அதில் இருக்கிறது. அதே மாதிரி நஸ்ஸுகளினூடாக நேரடியாக அந்த நஸ் குறித்து காட்டுகின்ற பொருள் என்ன என்று சொல்ற விஷயம் சார்ந்தும் மக்காசித் இருக்கிறது. அப்ப இந்த மூன்று பரிமாணங்கள் அது நடைபெற அதை விளங்கப்பட முடியுமானது என்று சொல்றதுதான் அவருடைய வாதம். இதுல நல்லதான் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த ஒவ்வொரு பரிமாணங்கள்ல மக்காசித் இருக்கின்ற நேரத்திலையும் இப்ப இமாம் ஷாத்திபி ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது மக்காசிதுல் முக்கல்லஃப், மக்காசிதுல் ஷாரி' என்று சொல்லி அவர் பேசுற நேரத்துல மக்காசிதுல் முக்கல்லஃப் அது அனுமதிக்கப்பட்டது தான். ஆனா மக்காசிதுல் முக்கல்லஃப் அது ஒரு நாளும் அமையப்படாது. மக்காசிது ஷாரி'க்கு தஅதீலாக அது அமையப்படாது, அல்லது இப்தாலாக அமையப்படாது. மக்காசிது ஷாரி' இல்லாம செய்யற மாதிரி மக்காசிதுல் முக்கல்லஃப் வந்துடப்படாது. மக்காசிதுல் முக்கல்லஃப் தாபி' லி மக்காசிது ஷாரி' ஆகத்தான் இருக்கும். இவ்வளவுதானே. அப்ப அந்த மக்காசிதுல் முக்கல்லஃப அந்த ஷரியா அடிப்படையில தடுக்கல். ஆனால் அது மக்காசிது ஷாரியாக்கு ஏற்புடையதாக இருக்கணும். மக்காசிது ஷாரியா பில் இப்தால், அதை இல்லாம செய்கின்ற வடிவத்தில் அது வருமாக இருந்தா அது பிள்ளையா. அல்லாஹு தாலா அடிப்படையில வச்சு ஒரு மக்சதை என்னுடைய எதிர்பார்ப்பும் அதன் அடிப்படையிலான என்ற தீர்மானமும் இல்லாம செய்கிறது என்று சொன்னா அங்க அது அந்த மக்காசிதுல் முக்கல்லஃபுக்கு பெருமானம் இருக்க மாட்டார். அப்படி அந்த பேலன்ஸோட தான் இந்த விஷயம் பார்க்கப்படும். இது தாஹா அப்துல் ரஹ்மான் இதை விளங்கப்படுத்தின வடிவம். நாங்க அப்துல்லா பின் பையா சொல்ற விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னா, அவரும் ஒரு 3 எல்லையில அந்த கருத்தை விளங்கப்படுத்துவார். அவர் சொல்ற முதலாவது மக்காசித் என்று சொல்றது அஹ்காம் ஷர்இய்யா என்ற பரப்பில் இருக்கு. இரண்டாவது ஹிகம் வகாயாத் என்ற பரப்பில் இருக்கு. மூன்றாவது அதாவது நவாயா அல் முக்கல்லஃபீன் என்று சொல்ற இந்த பரப்பில் இருக்கு. அப்ப இது கொஞ்சம் தாஹா அப்துல் ரஹ்மான் சொன்னதோடும் நெருக்கமாக வருகிறது. இந்த 3 பரிமாணங்கள் அல்லது 3 பரப்புகள் சம்பந்தப்பட்டது தான் மக்காசிது ஷரியா என்று சொல்றது. அப்ப இவர் முதலாவது சொல்றது என்றால், அதாவது சில ஹுக்கும் ஷர்ஈக்களே மக்சத் தான். அதாவது இப்ப வுஜூபு ஸலாத் என்று சொல்ற விஷயம் அது ஒரு மக்சத். அப்ப அது ஒரு ஹுக்கும் ஷர்ஈ தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தொழுகை வாஜிப் இல்லை என்று சொல்கின்ற ஒரு நிலைமை ஒன்றுக்கு ஒரு நாளும் வரமாட்டாங்க. தொழுகை வாஜிப் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில் தொழுகை கடமை இல்லை என்று சொல்கின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் எந்த சூழலும் எப்படியான விதிவிலக்கான சந்தர்ப்பத்திலேயும் விதிவிலக்கான வடிவங்கள் நூடாக தொழுகை வாஜிபாக்கப்பட்டு தான் இருக்கிறது. அப்ப தொழுகை வாஜிப் இல்லைன்னு சொல்ற ஒரு நிலைமை ஒரு நாளும் வரமாட்டாது. அப்ப அதை நாங்க சொல்றோம். அப்ப ஹுக்கும் ஷர்ஈ ஒன்றே மக்சதாக காணப்பட முடியும். விளந்தானே. அப்ப மக்சத் என்று சொல்றது அப்ப அவர் அதை விளங்கப்படுத்துகிற அந்த வடிவம் வித்தியாசம். அந்த ஒன்றிட விளைவு என்று மட்டும் அவர் அதை பார்க்கல. எப்படி பார்த்தார் என்றால், எது உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டியது அந்த அடிப்படையில் தான் பார்த்தார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த அத்தவாம் அல் அபதியா என்று சொல்கின்ற அந்த பாயிண்ட்ல இருந்த பார்த்தார். அப்ப எது நிரந்தரமாக இருக்க வேண்டியது, மாறாதது எது, அஹ்காம் ஷர்ஈயாக்கள்ல சிலது எந்த சந்தர்ப்பத்தை எந்த விதிவிலக்குக்கும் மாறாது. அப்ப அது மக்சத் என்று அவர் சொன்னார். அடுத்தது ஹிகம் வகாயாத்.
இதனூடாக நாங்கள் என்ன அடைஞ்சு கொள்கின்றோம் என்றதும் அதிலேயும் நிரந்தரமான பண்பு கொண்டவை. அது மக்சத் என்று சொன்னார். நாங்கள் அந்த நோக்கங்கள் என்று பேசுகின்ற பகுதி அதான் ஹிகம் வகாயாத் என்று சொல்றோம். அடுத்த சொல்ல நவாயால் முக்கல்லஃபின். ஏற்கனவே நாங்கள் சொன்ன முக்கல்லஃபினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்றது. அப்ப இந்த 3 பரப்புக்கள்லையும் மகாசித் என்று சொல்றது வர முடியும் என்று சொல்ற கருத்தை அவர் சொல்வார். தாஹா ஜாபிர் அலவானி அவர் சொல்ற 3 பரப்புக்கள் அவர் சொல்லுவார் என்னென்றால் அத்தௌஹீத், அத்தஸ்கியா, அல் உம்ரான். இது அவர் சொல்ற மகாசித் என்று சொல்றதனுடைய முக்கியமான 3 பரப்புகள். அதாவது மக்சத் எதை நாங்கள் மகாசித் என்று சொல்லுவோம் என்று சொல்ற நேரத்தில் அவர் சொல்லுவார், ஒன்று அது தௌஹீத் என்ற அந்த பரிமாணம் சார்ந்தது. அதாவது அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல் என்று சொல்கின்ற அந்த விஷயம். அடுத்தது அவர் சொல்லுவார் அத்தஸ்கியா, அதாவது தூய்மைப்படுத்தல் என்று சொல்ற, அல்லது அந்த நாங்கள் சொல்கின்ற அந்த ஆளுமை விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் தஸ்கியா என்று சொல்றது. அடுத்தது அல் உம்ரான், அபிவிருத்தி சம்பந்தப்பட்டது. இப்படி இந்த 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 3ம் அவர் சொல்வார் என்றால் அது குல்லியத்துல் குல்லியாத் அல்லது அல் மகாசித் அல் ஆலா என்று சொல்லி அப்படி சொல்லுவார். அப்போ இந்த 3 பரிமாணங்களை தான் நாங்கள் மகாசிதை பார்க்கணும் என்று சொல்கிற அந்த கருத்தை அவர் சொல்லுவார். அது தாஹா ஜாபிர் அலவானியினுடைய கருத்து. யாசிர் ரவுதா அந்த கருத்தை வழங்கப்படுத்துகின்ற நேரத்தில் அவர் வேறொரு வடிவத்தில் அதை சொல்லுவார் என்றால் அவர் முக்கியமாக சொல்லுற இந்த லிமாதா என்று சொல்கின்ற இந்த கேள்வி. அவர் சொல்ற லிமாதா என்று சொல்கின்ற இந்த கேள்வி எல்லா முஸ்தவாக்களையும் கேட்கப்பட முடியுமானது, ஒரு இடத்துல மட்டும் கேட்கிறதுக்குரியது அல்ல. அவர் சொல்றார் அந்த வகையில மகாசித் அது முஸ்தவையாத், ஒரு முஸ்தவா அல்ல, எத்தனையோ படித்தரங்களாகத்தான் அது காணப்படும் என்று சொல்றது. அந்த பாயிண்ட்ல அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், அவர் சொல்ற அந்த பாயிண்ட்டை வச்சு பார்க்குற எங்களுக்கு இந்த பிற விஷயத்திலேயும் அதில் ஒரு 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 பாயிண்ட் ஒன்று இருக்கிற என்னென்றால், இப்போ அவர் சொல்லுவார் என்னென்றால், நாங்கள் இப்படி கேள்வி கேட்டோம்டா ரமலான் மாசத்துல ஏன் நோன்பு பிடிக்கணும், மிச்சம் சிம்பிளாக முதலாவது வர முடியுமான பதில் என்ன, புறக்கண்டோம் என்று சொல்றது. அப்ப அவர் சொல்றாரு என்னென்றால், அப்ப ருயத்துல் ஹிலால் என்று சொல்ற விஷயம் அங்கன என்னவா மாறுகிற ஒரு மக்சதா மாறு. அது ஒரு மக்சத் ஃபி முஸ்தவாகுல் அவ்வல், முதலாவது முஸ்தவால அது ஒரு மக்சத். அப்ப புறக்கண்டா ஏன் நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு முஸ்தவா. திரும்ப அங்க சொல்ற காரணம் அது ஏன் என்று சொல்லி அப்படியே கேட்டுட்டு போனா கடைசியில் அவர் சொல்லுவார் என்றால் அது அகீதா வரையில வரும், தௌஹீத் வரையில வரும். அப்ப இந்த எல்லா முஸ்தவாவும் என்ன மக்சத் என்று சொல்லுவார். அப்ப இதுல அந்த அவர் சொல்றதுல அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் நீக்கிறேன்டா, ருஇயா என்று சொல்றது அது ஷே அசாசி. அதோட பொருள் பிசிக்கலா நாங்க காணணும் என்று சொல்வது அல்ல, இல்ல, கண்ணால் காணக்கூடிய அந்த அந்த தகுதி நிலைமையில் இருத்தல் என்று சொல்றது. அப்ப அந்த பிறைய தீர்மானித்து இப்ப கணிப்பீட்டு முறையின் அடிப்படையில தான் நாங்க பிறைய தீர்மானிக்கிறது என்று சொல்லி வச்சுக்கொண்டாலும் கூட உண்மையிலே 2 விஷயம் இருக்கிறது. பிறை விலாதத்துல் ஹிலால் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அடுத்த ருயத்துல் ஹிலால் என்று சொல்லி ஒன்று. இப்ப ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்தினது விலாதத்துல் ஹிலாலே அல்ல, ருயத்துல் ஹிலாலத்தான் சொன்னது. விலாதத்துல் ஹிலால் பிறை பிறந்திருக்கும், பிறை பிறந்தாலும் மனிதனுடைய கண்ணால காண முடியாத அளவுக்கு இருக்கும். பிறை காண முடியாதது, மனிதனுடைய கண்ணுக்கு அது தென்படாது பிறை பிறந்திருந்தாலும் கூட. அப்ப குறிப்பிட்ட ஒரு குறைஞ்சது பிறை பிறந்து 14 மணித்தியாலங்கள் போகணும் மனிதனுடைய கண் பார்வைக்கு அது தென்பட. அப்ப பிறை பிறந்தது என்றதை வச்சு ஒரு மாதம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு இயலாது. எதை வச்சு பிறை மாதம் ஆரம்பிக்கப்படணும், மனிதனுடைய கண்ணுக்கு தென்பட முடியுமான பருவத்தில் வச்சுதான் மாதம் ஆரம்பிக்கப்படணும் என்று சொல்றது. அப்ப அதை சொல்றேன்னா ருஇயா என்று சொல்றது இன்னொரு கண்ணோட்டத்தில் அது ஒரு மக்சத். அப்ப அந்த ருஇயா என்று சொல்றதை நாங்க அந்த எங்கட கண்ணாலே காணணும் என்று சொல்வது அல்ல, காணக்கூடியதாக இருத்தல் என்று சொல்றது அந்த இடத்துல முக்கியமானது. அப்ப அவர் சொல்ற அதுவும் ஒரு மக்சதாக நாங்க பார்ப்பதற்கு உரிய ஒரு விஷயம் உண்டு. அப்ப இது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இந்த பரிமாணங்கள்ல இப்படி மகாசித வரைவிலக்கணப்படுத்தலும் இப்ப நவீன காலத்தில் இருக்கின்ற இன்னொரு ட்ரெண்ட் உண்டு.
இன்னொரு ட்ரெண்ட். நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ இது கிட்டத்தட்ட நாங்கள் சொன்ன பேத்திபாரிகி அந்த தர்கீபன் முரக்கபன் இதாஃபியன் அதே மாதிரி ஃபன்னன்லி அலமன்லி ஃபன்னின் முஅய்யன் என்று சொல்கிறதுக்கு தாண்டி இது கொஞ்சம் வேறொரு அப்ரோச்சில் இந்த வகையான அந்த வரைவிலக்கணம் பேசப்படுறதை நாங்கள் காணலாம். இது இந்த வரைவிலக்கண படத்தில் நாங்கள் காண்ற இன்னொரு முக்கியமான பகுதி.